இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ரெஸ்டோகண்ணன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, தனுசு ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, பலம் என்ன, பலகீனம் என்ற பொது பலன்களை பார்க்க போகிறோம். தனுசை லக்னமாகவும் ராசியாகவும் கொண்டவங்களுக்கு இது பொருந்தும். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய ஜோதிட தகவல் செய்தியில் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கும். தனுசுங்கிறது காலப்புருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு 9வது ராசியாக வரக்கூடியது. இது குருவினுடைய வீடு. இது ஒரு உபய லக்னம். உபயம்னா அதாவது நிலையற்ற ஒரு தன்மையில் இருக்கிறது. சரஸ்திர உபயத்தில் உபயத்துக்கு வர்றது. இது ஒரு நெருப்பு ராசி. இந்த ராசியில் மூல நட்சத்திரம், கேதுடைய மூல நட்சத்திரம் வரும். சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரம் 4 பாதங்கள் வரும். சூரியனுடைய முதல் பாத நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரம் வரும். இந்த ராசியோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு இரட்டைப்படைத்தன்மையுடைய ராசியாக அது இருக்கும். 2 ஐடியாவில் உள்ளவங்கன்னு எடுத்துக்கலாம். அது தனுஷை பொறுத்தவரை. தனுஷ் இருக்க ராசிகள்லேயே தனுஷ் ராசி அதிகப்படியாக போதனை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். கற்பிக்கிறது, அதாவது கலைகளை கற்பிக்கிறது, பாடங்களை கற்பிக்கிறது, இப்படி கற்பிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, அவங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, வாத்தியார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆசிரியர் பணிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராசியினர் தான் இருப்பாங்க. தனுஷை பொறுத்தவரை அவங்க கல்வி கற்காமல் இருந்தாலும் கூட அவர்கள் சார்ந்த துறை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்பித்து கொண்டே இருப்பாங்க. நுணுக்கங்கள் பல கற்றவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பல விஷயம் ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் இருக்கும் இவங்ககிட்ட. இது ஒரு நெருப்பு ராசியாக இருந்தாலும் இந்த 2 விஷயமும் இருக்கும். வரக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே யூகிக்கிற தன்மை இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை, ஒரு விஷயத்தை தொடங்கினா எப்படி இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இப்படி குருவுடைய காலம் அதிகம் நிறைந்த ராசியாக தனுஷ் இருக்குது. இந்த ராசிக்கு கல்வி அமைப்பு பொறுத்தவரை சிறப்பான அமைப்பு. கல்வியில் கல்வி கேள்விகள், எந்த துறை சார்ந்த நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கிறதுல ஆர்வம் ரொம்ப அதிகம் இருக்கும். அதை கற்றுக்கொண்டு மற்றவர்கள் கற்பிக்கிற தன்மை இயற்கையாக இருக்கும், முதலே சொன்ன மாதிரி. அதே நேரத்தில் பேச்சை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய அமைப்பிலே இருப்பாங்க. அதான் ஊருக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி மற்றவர்களுக்கு அந்த உபதேசம் பயன்படும். இவர்களுக்கு அது குறைவாக இருக்கும். அப்படிங்கிறது செயல்படுத்துறதுல குறைவாக இருக்கும். மற்றவர்களுக்கு எளிதில் உபதேசம் பண்ணிடுவாங்க. அதை நடைமுறையில் இவங்க கடைபிடிக்கிறதுல இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். அதை சரியாக கடைபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வெளியில் இவர்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அந்த அமைப்பு இருக்கும். ஆனால் வீட்டில் பொறுத்தவரை இவங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அது தனுசு ராசியில் பெரும்பாலும் உள்ளவங்களுக்கு இந்த அமைப்பு பொருந்தும். கல்வியை பொறுத்தவரை சின்ன தாமதம் தடைகள் கண்டிப்பாக ஏற்படும். இந்த தனுசுக்கு ஏதோ ஒரு வகைகள் ஆரம்ப நிலைகளில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு நிலபுலம் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். தன்னுடைய சுய சம்பாத்தியம் மூலமாக அதை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் இருப்பாங்க. தங்களுடைய வாழ்நாளில் ஒரு வீடுகளை சொந்த வீடே கிடக்கும்போது சொந்த வீடு இருந்தாலும், தாய் தந்தையர் வகையில் இருந்தாலும், அவர்கள் சொந்தமாக வண்டி வாங்கணும், சொந்தமாக வாங்கணும், தாங்கள் சம்பாரித்து அதே மாதிரி தாங்கள் இது பண்ணி ஒரு வீடு நிலம் வாங்கணுன்ற எண்ணம் இயற்கையாக அவங்களுக்கு இருக்கும். படிப்பு அமைப்புகள் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கும். பெரிய பாதிப்புகளில் ஆரம்ப நிலையில் தடுமாற்றம். பூர்வீக தொடர்புடைய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக இவங்க மலை சார்ந்த பகுதி, கடல் சார்ந்த பகுதிகளுக்கு போயிட்டு வர்றதுக்கு அடிக்கடி விரும்பக்கூடிய அமைப்பில் இயற்கையாக இருப்பாங்க. குழந்தைகள் அமைப்பில் பெரிய பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்பட அமைப்பில்லை. பொதுவாக இந்த அமைப்பு இந்த ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு தனுசுக்கு. அதே நேரம் கடன் வாங்குறதுலேயும் மறைமுக எதிரிகளாலேயும் பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படும். இது ப்ளஸ் மைனஸ் பலகீனத்தில் இது பலகீனம்.
இவர்களுக்கு காதல் திருமணம் அல்லது மற்றபடி விருப்ப திருமணம் மேரேஜாக இருந்தாலும் அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னத்துக்காரவங்க தன்னுடைய வீடுகளில் சொல்லி சம்மதம் பெற்று பண்ணணுன்ற ஒரு எண்ணம் தான் இவங்களுக்குள்ள மேலே போயிருக்கும். முடியாத பட்சத்தில் தான் அவங்களாம் திருமணத்தை முடிக்கிற அமைப்பை எண்ணுவாங்க. இது பெரும்பாலும் இந்த தனுசுக்கு பொருந்தும். கணவன் மனைவி உறவு நிலைகளில் பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. முதலே சொன்ன மாதிரி உபய லக்னத்துக்கு அந்த அமைப்புக்கு சிறப்பு இல்லை. அதே மாதிரி நண்பர்கள் வகையிலையும் பார்த்திங்கன்னா ஏமாற்றங்களை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. கூட்டு தொழிலுங்கிறது இந்த லக்னத்துக்கு ஒத்து வராது, ராசிக்கு ஒத்து வராது. தனுசை பொறுத்தவரை கூட்டு தொழில் செய்கிறதோ நண்பர்களோட சேர்ந்து தொழில் செய்கிற அமைப்போ சிறப்பு இல்லை. தனித்து இயங்குறது தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவங்களுக்கு கண்டு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு. இளம் வயதே ஏற்பட்டிருக்கும், அல்லது சந்திர திசையோ அல்லது வேறு சந்திரனுடைய புத்திகளை வரும்போது லக்னம் 8ஆம் இடம் பாதிப்படைஞ்சிருந்தால் இவங்களுக்கு இந்த நீரில் கண்டங்கள் ஏற்படும். நீர் சம்மந்தப்பட்டதுலேயும் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்களுக்கு கண்டங்கள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை தரலாம். இயற்கையாக பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளால் நன்மை மேன்மை இவங்களுக்கு ஏற்படும். தந்தை அல்லது குல தொழில் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று இருந்தால் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும். பொதுவாக தனுசு லக்ன ராசிக்காரவங்களுக்கு தந்தை தொழில் செஞ்சுட்டு இருந்தார்னா, அவர் ஒரு கலையை கற்றுருந்தார்னா, அதை வழியாக இவருடைய குடும்பத்தில் யார் இருந்தாலும் இவருக்கு அது இந்த தனுசு லக்ன ராசிக்காரவங்களுக்கு தந்தை வழியில் வரக்கூடிய கலைகள் தொழில்கள் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அதை செய்கிற அமைப்பு இவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கும். அதே மாதிரி தொழிலை பொறுத்தவரை வேலையை பொறுத்தவரை இவங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியது புதன். அதனால் வியாபாரம் சார்ந்த ஒரு நுணுக்கங்களை, பொருள்களை விற்கக்கூடிய நுணுக்கங்களை அறிஞ்சவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் வேலைகளை செய்யக்கூடிய விருப்பத்தில் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு வருமானம் வந்தாலும் அது பத்தாது, இன்னொரு வருமானத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். தனுசுக்கு கோபங்கிறது இவங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு எல்லையை கடக்கும்போது தான் அவர்கள் கோபப்படுற அமைப்பில் இருப்பாங்க. உடனுக்குடன் கோவப்படுற அமைப்பு இருக்காது, ஒரு எல்லையை மீறின அமைப்பில் வரும். அப்படியே மீறி கோபம் வந்தாலும் அவர்களை அந்த பேச்சில் ரொம்ப கடினத்தன்மையை காட்ட மாட்டாங்க. தனுசை பொறுத்தவரை ரொம்ப கடினத்தன்மையை அவங்க காட்ட மாட்டாங்க. இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலே சொன்ன மாதிரி வாத்தியார் தொழில், ஆசிரியர் தொழில், பொருள்களை விற்கக்கூடிய வியாபாரம், பொருள்களை வாங்கி விற்கிற அமைப்பு, இதெல்லாம் அதிக இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மூத்த சகோதரர்கள் அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர் வகையில் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அவர்களோட உறவு நிலைகள் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை. தொழில்கள் அப்படி கூட்டு தொழிலாக குடும்பத்தில் உள்ளவங்களோட பண்ணாலும் சிறப்பில்லை, நண்பர்களோட செய்தாலும் சிறப்பில்லை. அதே நேரத்தில் இவங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். கால் சம்மந்தப்பட்டதில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலக வாய்ப்புகள் உண்டு. செலவை பொறுத்தவரை இவர்கள் பெரிய லெவலில் தேவையற்ற செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்காரவங்க இருக்க மாட்டாங்க. தேவைப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதுக்கு கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. அதாவது பயனுள்ள செலவுகளை செய்யணும்னு தான் விரும்புவாங்க. தோற்ற பொலிவுகளுக்கும் அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கும் அதிக அக்கறை காமிக்கக்கூடியவங்க தான் அவங்க தனுசை பொறுத்தவரை மற்றவர்களோட இந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனமாக கையாளுவாங்க. பேச்சு மற்ற அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நடைமுறை பாவனைகள் செயல்பாடுகளில் நேரத்தை சரியாக கடைப்பிடிக்கிற அமைப்பில் இந்த தனுசு ராசிக்காரவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை செய்கிற அமைப்பு இந்த தனுசுக்கு சிறப்பாக இருக்கிற அமைப்பில் இருக்கும். இவர்களுடைய பலகீனம்னா நண்பர்களாக இருந்தால் நண்பர்கள் வகையில் ஏமாற்றங்கள், பணம் கொடுத்தா வராது. அதே மாதிரி நண்பர்களுக்கு உதவ போய் இவங்க அதனுடைய பலன்களை அனுபவிக்கிற அமைப்பு வரும் தனுசுக்கு. அதே போல் எல்லாரையும் நல்லவர்கள் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு இயற்கை அவங்களுக்கு இருக்கிறதுனால அதுலேயும் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி உறவில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லைன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு ஒரு கற்பனை கண்டிப்பாக கணவன் மனைவி வரக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குன்ற ஒரு எண்ணம் இயற்கையாக அவங்களுக்குள்ளே அதிகம் இருக்கும் மற்ற லக்ன ராசியோட. ஆனால் அதில் ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு அமைப்பில் வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா
கல்வி அமைப்பில் கணவன் மனைவி இரண்டுமே வந்து சமமான அமைப்பில் இருப்பாங்க. இல்லை பேச்சு திறமை 2 பேருக்கும் ஒரே ஈக்குவலாக இருக்கிற அமைப்பு வரும். இப்படி வந்து ஈக்குவலான அமைப்பிலேயே உங்களுக்கு வர்றதுனால அதில் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் பெரும்பாலும் உண்டு. அந்த வகையில் இந்த தனுஷானது அறிவில் சிறந்த நுட்பம் வாய்ந்த கல்வியில் தேர்ச்சி அடைந்த ஒரு அமைப்பில், கல்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் உள்ள, மற்றவர்களுக்கு அறிவுரை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ள லக்ன ராசியாக தனுசு இருக்குது. இயற்கையாக குருவுடைய ஆட்சி வீடு பெற்ற இந்த தனுசு. அதை தெரிவிச்சு நண்பர்களே, அடுத்து நாம் மற்றொரு பதிவில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.